இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பயிற்சி ஆட்டங்கள் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. காரணம், வரப்போற 11ஆம் தேதி இந்தியா ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச்ல மோத போறாங்க. இந்த மேட்ச் ரசிகர்களுக்கு இப்போ அதிகமாக எதிர்பார்ப்புல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ரோஹித் சர்மா நல்ல ஒரு அணியை தேர்ந்தெடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சாரு. அந்த வகையில் இப்போ இந்த T20 மேட்ச்க்கான ஸ்குவாட்லாம் அறிவிச்சிட்டாங்க. கடுமையான வலைப்பயிற்சிலாம் போயிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து இப்போ பயிற்சி ஆட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இந்த ஆட்டத்துக்கு ரோஹித் சர்மா தான் தலைமை தாங்கிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஏற்கனவே இன்ஜுரி காரணமாக வெளியேறிட்டாரு. சூரியகுமார் யாதவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஏற்பட்ட இன்ஜுரியானது இன்னும் குணமாகவே இல்லை. அதனால இந்த T20ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடையாது. அதனால தான் இப்போ ரோஹித் சர்மா தலைமையில் இந்த மேட்ச் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ சீனியர் வீரர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க இந்த ஸ்குவாட்ல இருப்பாங்க. ஆனால் பிளேயிங் லெவலில் இளம் வீரர்கள் தான் அதிகமான வாய்ப்பு அளிக்க போறாங்க. அதனால அணியில் இருக்கக்கூடிய எல்லா இளம் வீரர்களையும் இப்போ களமிறக்கி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பயிற்சி ஆட்டங்களை எப்படி சூப்பராக மேட்சை விளையாடுறீங்களோ அதுலேருந்து மிக முக்கியமான பேட்ஸ்மேன் பவுலர் மட்டும்தான் உள்ளே கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மேட்ச்ல கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுடைய முழு திறமையை காட்டியாகணும். அப்போதான் அவங்க பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு களமிறங்கின இந்திய அணி மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான பயிற்சி ஆட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முதல்ல டாஸும் போடப்பட்டது. அப்படி டாஸை வின் பண்ண ஆப்கானிஸ்தான் அணி எடுத்தோன்னே அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணி இந்திய அணிகிட்ட பவுலிங்கை கையில் கொடுத்தாங்க. எடுத்தோடனே இந்தியா நல்ல ஒரு பவுலிங்கை வீசினாலும் கூட அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாமே இந்தியாவுக்கு கடுமையான ஒரு சவாலை கொடுத்தாங்க. முதல்ல விக்கெட் விழுந்தாலும் கூட அடுத்தடுத்து நல்ல ஒரு தரமான பேட்டிங்கை பண்ணி கடைசியாக வந்து ரஷீத் கான் அவர்கள் வெறும் 27 பாலுக்கெல்லாம் 81 ரன்கள் அடித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணார். அதனால் ஆப்கானிஸ்தான் அணி வெறும் 20 ஓவர் முடிவுக்கு 6 விக்கெட் இழப்புக்கு ஒட்டுமொத்தமாக 207 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. 208 ரன்கள் அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டமான இலக்கோடு தான் இந்திய அணிக்கு களமானது. அப்படி களமாங்கின இந்திய அணியில் எடுத்தோடனே ஓப்பனிங்காக நம்முடைய இளம் வீரர் ஜெய்ஸ்வால் அவர்கள் களமானார். எடுத்தோடனே கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை ஜெய்ஸ்வால் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வந்த இளம் வீரர்கள் எல்லாருமே டக்குன்னு ரஷீத் கானுடைய விக்கெட்டில் சுருண்டாங்க. இதனால் இந்தியாவுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போகப்படுது. பவர் பிளேல மட்டுமே ரஷீத் கான் அவர்கள் 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. 10 ஓவருக்கு முடிவுக்கெல்லாம் 5 விக்கெட் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் மட்டுமே ரஷீத் கான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதனால போற பக்கம் பார்த்தா இந்தியா சுருண்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கை தான் வந்துட்டோம். அது வரைக்குமே ஜெய்ஸ்வால் அவர்கள் அவருடைய 47 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. அது வரைக்கும் 1 6 3 4 அடிக்கப்பட்ட நம்மளுடைய ஜெய்ஸ்வால் அவர்கள் 10 ஓவருக்கு முடிவுக்கு பிறகு இந்தியா ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கும் போது தான் அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதற்கு பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட 11 6ம் 17 4ம் அடிச்சு அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணி இந்தியாவை கடைசியா 19.3 பாலுக்கு இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா கடைசியா ரஷீத் கான் அவருடைய ஓவரையுமே ஒட்டுமொத்தமா துவம்சம் பண்ணி தான் ஜெய்ஸ்வால் ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்த்து ரஷீத் கான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. யாருப்பா இந்த சின்ன பையன், நான் இந்த அளவுக்கு பவுலிங் போட்டு கூட என்னுடைய பவுலிங்கை ஒரு பவுலரா எடுத்துக்காம அந்த அளவுக்கு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கான். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டார் வீரர்களே ரஷீத் கானுடைய ஓவரை அடிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. ஆனா ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு பதட்டமும் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்று இந்தியாவுக்காக விளையாடி இந்த அளவுக்கு சதம் கன்வெர்ட் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் மிகப்பெரிய வீரர் தான் சொல்லி ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுமே அவருக்கான பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை ஒரு அபாரமான வெற்றி அடைய வச்சிருக்காரு.